விசாரணை கோரும் எந்தவொரு சிறை கைதியும் அம்மாமன்னர் தலைமையிலான மன்னிப்பு வாரியத்திடம் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று மலேசியாவின் அரசு அரண்மனை தெரிவித்துள்ளது. முன்னாள் மலேசிய பிரதமர் நஜீப் ரசாக் ஊழல் மற்றும் பல பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒரு MDP முறைகேடு காரணமாக 6 ஆண்டு சிறை தண்டனையை அனுபவித்து வருகிறார். அவருக்கு விதிக்கப்பட்ட இருந்த 12 ஆண்டு சிறை தண்டனை கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பாதியாக குறைக்கப்பட்டது. சிறை காவலை வீட்டுக்காவல் மூலம் கழிக்க அனுமதிக்க மாமன்னர் வழங்கிய அனுமதியை உறுதி செய்து அதனை செயல்படுத்துமாறு நீதிமன்றத்தை அவர் நாடினார். ஆனால் அவரது கோரிக்கையை கீழ் நீதிமன்றம் ஒன்று கடந்த ஜூலை மாதம் தள்ளுபடி செய்துவிட்டது. அதனை எதிர்த்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்துள்ள மனு திங்கட்கிழமை அதாவது ஜனவரி 6 விசாரணைக்கு வருகிறது. இந்நிலையில் அரசு அரண்மனை வெள்ளிக்கிழமை ஜனவரி 3 அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் சிறை கைதிகளின் தண்டனையை ரத்து செய்ய, குறைக்க அல்லது மன்னிப்பு வழங்க மாமன்னருக்கே தனி அதிகாரம் உண்டு என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே மன்னிப்பு அல்லது தண்டனை குறைப்பு கோரும் சிறை கைதிகள் அதற்கான விண்ணப்பத்தை மாமன்னர் தலைமையில் இயங்கும் மன்னிப்பு வாரியத்திடம் அளிக்க வேண்டும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவின் தலைமை சட்ட அதிகாரி அலுவலகமும் இதே போன்ற தகவல் அடங்கிய அறிக்கையை டிசம்பர் 28 வெளியிட்டது. மன்னிப்பு வாரியத்தின் ஆலோசனைக்கு ஏற்ப மாமன்னர் முடிவெடுக்கலாம் என்றும் அந்த முடிவை நீதிமன்றத்தால் மாற்ற இயலாது என்றும் அந்த அறிக்கை குறிப்பிட்டிருந்தது. வெள்ளிக்கிழமை அரசு அரண்மனை வெளியிட்ட அறிக்கையில் எந்த ஒரு கைதியின் பெயரும் குறிப்பிடப்படவில்லை. கல்வி, பொருளாதாரம், சமூகத்தொண்டு, அரசியல், சினிமா, இலக்கியம், ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை, தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.